ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கம்பு லட்டு எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கம்பு நல்லா ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகம் உதவுது. இது கால்சியம் சத்து இதில் நிறையா இருக்குது. வாங்க நம்ம இந்த கம்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு 1 கப் கம்பு மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் பொட்டுக்கடலை. நம்ம இந்த மாவை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த பொட்டுக்கடலையை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சாச்சு பாருங்கள். இது இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த கம்பு மாவை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கம்பு இப்போ வறுபட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் இப்போ 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கரையட்டும். இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. அதே கடாயை கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளை பாகு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருப்பு முந்திரி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா வேறு நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இது பிளேட்டில் மாற்றிருக்கேன், ஆறட்டும்.
இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சாச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நல்லா இந்த கம்பு மாவில் நம்ம உருண்டையாகவோ இல்லைன்னா கஞ்சி எதுனாலும் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ரத்தம் நல்லா ஊறும். உடம்புல ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கம்பில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே ரத்த அளவு இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். குழந்தைங்க எப்போலாம் ஸ்நாக்ஸ் கேட்காங்களோ அப்போ நம்ம இதை எடுத்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கம்புவாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஹெல்த்தியான லட்டு ரெசிபி நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.